Okay, hi guys, good afternoon to all. Welcome back to the show. This is DC Live. We can, we share, we are on that. So we are going to the next segment. The segment name is DC this time. So we have my co-RT RT Mugi. So Mugi, இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ஒரே ஒரு ஓகே, நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க, வந்துடுறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குவிஸ் ஷோ தான். ஸோ எங்கிட்ட பல ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஸோ காலேஜ் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா நாங்கள் உண்மையான ஒரு டெஸ்ட் தருவோம். ஸோ நான் ஒரு கொஸ்டின் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராசஸ் பை விச் பிளான்ட் கன்வெர்ட் சன்லைட் இன்டு த எனர்ஜி? ஓகே, ஸோ அகைன் சொல்றேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராசஸ் பை விச் பிளானட் கன்வெர்ட் சன்லைட் இன்டு த எனர்ஜி? ஸோ சன்லைட்டை வச்சு எனர்ஜி கன்வெர்ட் பண்ற பிளானட் கன்வெர்ட் பண்றதுல அதுக்கான ப்ராசஸ் நேம் என்னன்னு சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன் சொல்றேன். போட்டோசிந்தசிஸ், ஆக்சிடேஷன், எவோலியேஷன். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து காலேஜ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் இதை வந்து சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். ஸோ யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நாங்கள் அம்பேசன் வச்சு தருவோம். ஸோ முடியல வந்துட்டான்னு நினைக்கிறேன். நாய்ஸா இருக்கு, தள்ளி வந்துருங்க. ஆமா, இப்போ அப்படிதான் இருக்கு கொஞ்சம். என்ன பண்றது? இப்பயும் அப்படியேதான் இருக்கா? இப்போ ஓகே. நான் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிட்டேன் குரூப்ல, அதுக்கு யாராவது ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்றாங்களா பாக்கலாம். நீங்க என்ன கொஸ்டின் வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் போராட்டமா. ஓகே, ஓகே. நான் ஒரு சில கொஸ்டின் வச்சிருக்கேன், கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? எனக்கா? கேளுங்க கேளுங்க. கொஸ்டின் ஏதாவது. ஓகே, சோ ஈஸியான கொஸ்டின் கேக்குறேன். which is the largest island? ஐலாண்ட். ஆமா, உலகத்திலேயே பெரிய தீவு எதுன்னு சொல்லணும். ஆப்ஷன் சொல்லவா? நியூ கினியா, அந்தமான் நிக்கோபார், கிரீன்லாந்து, ஹவாய். கிரீன்லாண்டா? கிரீன்லாந்து தான். எஸ், கிரீன்லாந்து தான். எஸ், கிரீன்லாந்து இஸ் தி ரைட் ஆன்சர். இது வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஐலாண்டு. பட் வந்து இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியா தான் இருக்கும். ஃபுல்லாமே ஐஸ் கட்டியால் நிறைஞ்ச ஒரு ஐலாண்டு தான் இருக்கும். ஹாய் பழனி ப்ரோ, இருக்கீங்களா? பழனிசாமி ஜாயின் பண்ணிருக்காரு. சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமாப்பா ஆமாப்பா. ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்பா. ஓகே ஓகே. கொஸ்டின் பாத்தீங்களா குரூப்ல? பாத்தோம்பா. ஆன்சர் தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடு. சொல்லுங்க, என்ன அதுக்கு ஆன்சர்? பி, போட்டோசிந்தசிஸ். ஆமா, போட்டோசிந்தசிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ப்ரோ, சோ நைஸ், கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நான் அமேசான் ஒர்க் நான் சென்ட் பண்றேன். சோ இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும்னா லைவ்ல இருந்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சோ முக்கில் நம்ம பழனிசாமிக்காக ஒரு சாங் கேட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ ப்ரோ, எனி சாங் ரிக்வெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு எனி சாங் பா. எனி சாங், என்ன ஸ்பெசிபிக் சாங், ஹீரோ சாங் ஏதாவது சொல்லுங்க, ப்ளே பண்ணலாம் கரெக்ட்டா. ரஜினி சாங் ஏதாவது. ரஜினி சாங். ஓகே, சோ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் நான் ப்ளே பண்றேன், ரஜினி சாங். ஓகேவா? So thank you bros, thanks for joining. Yeah. Okay guys, ஒரு சாங் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். Stay tuned. நீ படுப்பா ஒரு 5 ரூபா காசு எடுத்து போனா என் முட்டும் வாங்கி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டது டிசி லைவ். நான் உங்க ஆர்ஜி மேக். we are on. Hi bro. Hi Mugi.
ஒரு பயங்கரமான மூளைக்கு சலவை செய்யும் குவிஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க வேற நிறைய கேள்வி கேட்டீங்க, நான் தான் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன கொஸ்டின் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், கேளுங்க. எப்படி கேக்குறதுன்னா சிம்பிளான கொஸ்டின் தான். கேட்ட அப்புறம் நான் சொல்றேன் சிம்பிளா, கஷ்டமா எந்த கேள்வியில என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கு எனக்கு. ஓகே, நம்ம கண்ட்ரியோடைய பெரிய லேண்ட் எது? சின்ன லேண்ட் எது? சின்ன ஸ்டேட் கேக்குறீங்களா? ஒரு சிட்டி மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு லேண்ட் ஏரியா, ரொம்ப சின்ன, நம்ம கண்ட்ரிலேயே ரொம்ப ரொம்ப சின்ன சிட்டி. கோவா ஆர் சிக்கிம்? கண்ட்ரில, கண்ட்ரிக்குள்ளதான் கேக்குறீங்க? நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க ஒரு ஸ்டேட் கேக்குறீங்களா, இல்ல உலகத்திலேயே சின்ன கண்ட்ரி? உலகத்திலே சின்ன கண்ட்ரின்னு எடுத்துக்கோங்க. ஆமா ஆமா, உலகத்திலே சின்ன கண்ட்ரி. கேள்வி தப்பா வைக்கிறேனே. உலகத்திலே ஒரு சின்ன, புரியல. வேட்டிகன் சிட்டி? எக்ஸாக்ட்லி தட் ஒன். ஆமா, வேட்டிகன் சிட்டி. நம்ம இந்தியால வந்து சின்ன ஸ்டேட், இந்தியால வந்து சிக்கிம். சிக்கிம் இல்ல, சிக்கிம் தான். செகண்ட் வந்து கோவா. ஆமா சரி. ஜப்பானோட கரன்சி நேம் என்ன? டக்குன்னு ஒரு கேள்வி, இது வந்து ஷார்ட்டான கேள்வி. ஜப்பானோட, ஏங்க நான் கேள்வி கேட்டா என்கிட்ட ஏன்றீங்க? என், அது பேரே என் தான். ஆமா, என் அப்படிங்கிற ஒரு கரன்சி நேம். நீங்க ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ஓகே, which is considered the lungs of earth? நம்ம எர்த்தோட லங்ஸ்னா எதுன்னு சொல்லுவீங்க? நீங்க கூட சொல்லலாம், நீங்களும் கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கூட ஆன்சர் பண்ணலாம். எர்த்தோட லங்ஸ் என்ன பண்ணும்? காத்து வந்து உள்ள போய் அது பியூர் பண்ணி தருமா? அது மாதிரி நம்ம உலகத்துக்கே பியூர் காத்தை வந்து பியூர் தர ஒரு பிளேஸ் ஓஷனா தான் இருக்கும். ஓஷன் இல்ல, வேற இது வந்து ஒரு ஃபாரஸ்ட், காடு. அமேசிங் காடா? என்ன காடு? அமேசான் காடா? ஓகே, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் ரைட் ஆன்சர். நம்ம குரூப்லயே போடுவோம், யாராவது ஆன்சர் பண்றாங்க. அமேசிங் காடு, அது நான் அப்படியே சொல்லி பழகிட்டேன், அமேசான் காடு. ஆமா, அமேசான் காடு தான் வந்து, அங்கதான் வந்து அதிகமா மரங்களா இருக்குல்ல, அதனால அதுல இருக்கிறதுல லார்ஜ் அதிகம். ஓகே, நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல எலமெண்ட்ல ரொம்ப ரொம்ப ஹார்டான எலமெண்ட் என்ன? டைமண்ட். நான் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி கேக்குறேங்களா? ஆமா, ஏன்னா எனக்கு என்னுடைய அறிவு சோதனைக்கு ஏற்பார் போலதான் என்னுடைய கேள்விகள்லாம் இருக்கும். அந்த விதத்துல இது இப்படிதான் இருக்கும். வேற 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 உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ். அந்த அளவுக்குலாம் நான் வந்து இந்த ஜெனரல் நாலேஜ் எல்லாம் படிக்க மாட்டேங்க. ஓகே, வேணா அப்படியே போவோம். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? நீங்க அதுக்குள்ள கேளுங்க, அதுக்குள்ள நான் யோசிச்சுட்டே இருக்கேன். which one is the hottest continent? ஹாட்டஸ்டா? சூடான கான்டினென்ட், சூடான கண்டம் எது? ஒரு நிமிஷம் மைக்கு கீ இதுதான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. எனக்கு ஆப்பிரிக்கா தானே? ஆப்பிரிக்கா, எஸ். ஹலோ, ஆப்பிரிக்கா இஸ் தி ரைட் ஆன்சர். லைன்ல தான் இருக்கு. எஸ் எஸ். கேக்குதா? ஓகே, நம்ம முகிலுக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சோ we have one caller, குரு பிரதீபா. ஹாய் குரு பிரதீபா, இருக்கீங்களா? ஹாய். ஹாய். சோ நீங்க குரூப்ல क्वेश्चन பார்த்து வந்தீங்களோ? ஆமா, இப்பதான் பார்த்தேன்.
ஓகே, அதுக்கான ஆன்சர் தெரியுமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? வாட் இஸ் கன்சிடர், அது அந்த क्वेश्चन தானே? வாட் இஸ் கன்சிடர், ஓகே சொல்லுங்க. வாட் இஸ் கன்சிடர் த லங்ஸ் ஆஃப் த எர்த்? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, எப்படி சொல்றீங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்? எதனால அது அப்படி சொல்றோம் லங்ஸ்னு? எனி ரீசன்? கூகுள்ல தான் போட்டிருக்கும், சோ அதனால அதான் ஆன்சரா இருக்கும் ஐ திங்க். இல்ல, இது வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எதனால வந்து லங்ஸ்னு சொல்றாங்கன்னா வந்து அங்கதான் அதிகமா மரங்கள்லாம் இருக்கு, சோ அதனால வந்து அத லங்ஸ்னு சொல்றாங்க. சோ குரு கதிப்பா நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான क्वेश्चन சொல்றேன். சரி ஓகே. இந்த क्वेश्चन கேட்கலாம். ஓகே, முன்னாடி கேட்ட இந்த क्वेश्चन நீங்க ரேடியோ கேட்டு மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அகைன் கேக்குறேன். which is the largest island? எது வந்து பெரிய ஐலாண்ட் கேக்குறேன். ஆப்ஷன் சொல்றேன். நியூ கினியா, அந்தமான் நிக்கோபார், கிரீன்லாந்து, ஹவாய். இன்னொரு டைம் ஆப்ஷன் சொல்லுங்க. நியூ கினியா, அந்தமான் நிக்கோபார், கிரீன்லாந்து, ஹவாய். which is the largest island? பெரிய ஐலாண்ட். கிரீன்லாந்து. ஓகே, கிரீன்லாந்து இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், நைஸ். சோ ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம கூட ஆர்கே முகில இருக்காரு. முகில என்ன क्वेश्चन கேக்குறீங்களா? பைக், அந்த கார் கம்பெனி இருக்குல்ல, நிறைய கம்பெனி இருக்கு, சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கார் கம்பெனி எது? இது எனக்கான क्वेश्चन இல்ல யார் வேணா ஆன்சர் பண்ணலாம்? யார் வேணாலும் சொல்லலாம். ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷனா? இல்ல ஆப்ஷனா டக்குனு கேக்குறப்போ எனக்கு ஆன்சர் மட்டும் ஞாபகம் இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் வரல. சரி ஓகே, ஃபோர்ட் கிரியேட் பண்றீங்களா? ஆன்சர் மட்டும் தானே தெரியும், அதை வச்சுட்டு தானே நம்ம ஆப்ஷன் எல்லாம் சொல்லணும். அடுத்து தெரியா இல்லாததெல்லாம் யோசிக்கணும். ஓகே, நீங்க ஆன்சர் ஒன்னு இருக்குல்ல, அது சேர்த்து ஒரு 3 கோட். அப்புறம் ஃபோர்ட், நிசான், பென்ஸ், அண்ட் தென் ஃபைனலா டாடா. ஆன்சர் சொல்லுங்க. பென்ஸா? டாடாவா? ஆமா. பென்ஸ் இல்ல பென்ஸ் தான். பென்ஸாங்க முன்னாடி இருந்தே இருக்கா? எந்த இயர்ல இருந்து? பென்ஸ் சின்ஸ் 1886ல இருந்தே இருக்கு. ஃபர்ஸ்ட் கார் அப்படிங்கிற ஒரு மாடல் கண்டுபிடிச்சு ஓட்டுனது அவங்க தான். ஓகே, நைஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு சாக்லேட் ஷவர் கொடுத்துருங்க. நீங்க ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? நானா? வேற வந்த காலர் கிட்ட क्वेश्चन கேக்குறீங்களா? ஓகே, எல்லாரும் எடுத்து போட வேண்டியதுதான். ஓகே, நீங்க கூட क्वेश्चन கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி இப்படி தெரியாது. நான் வந்து ஒரு லாஜிக்கலா ஏதாவது क्वेश्चन கேக்குறேன். எது வேணா கேட்கலாம். வாவ், நீங்க क्वेश्चन கேட்டா போதும். நீங்க பேசினா மட்டும் போதும். இதெல்லாம் லைவ்ல வந்துமா? ஆமாங்க, லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இருங்க. என்ன ஏதாவது கிடைச்சதா? இருங்க, நானும் கூகுள் பார்த்து தான் क्वेश्चन கேட்கணும். ஓகே, அடடா கூகுள். சரி, அந்த கூகுளோட ஃபவுண்டர் யாரு? எனக்கு ஒரு क्वेश्चन மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, நான் அதுவே கேக்குறேன். இது வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ क्वेश्चन. ஐயோ, கேளுங்க. அது என்னது? உங்களை வந்து ஐயோ வெயிட் பண்ணுங்க. ஒரு ரூம்குள்ள வந்து உங்களை வந்து அடைச்சிடுறாங்க. இது வந்து ஒரு லாஜிக்கல் क्वेश्चन தான். அந்த உங்களை வந்து ஒரு ரூம்குள்ள வந்து அடைச்சிடுறாங்க. அந்த ரூம்ல வந்து 3 இயர்ஸா ஒரு லயன் வந்து சாப்பிடாம அதுக்குள்ள இருக்கு.
ஓகே இருக்கட்டும். இன்னொன்னு உங்ககிட்ட ஒரு கன் கொடுத்துட்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு வே சூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க சப்போஸ் எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? எதை சூஸ் பண்ணா புரியல. உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே. ஒண்ணு வந்து நீங்க ஒரு ரூம்குள்ள போகணும். அங்க வந்து லைன் வந்து ஒரு 3 வருஷமா ரொம்ப சாப்பிடாம அது கொடூர பசியில இருக்கிற ஒரு லைன். ஓகே. பசியில மட்டும் இல்ல, இளைச்சில போயிருக்கும். அந்த லைன் வந்து 3 வருஷம் அது சாவர நிலைமையில இருக்கும். அந்த லைனு இதுதான் ஆன்சரே. அதுதான் லாஜிக்கல் திங்கிங்ல, அதுதான் அந்த லைன் சாவர நிலைமையில இருக்கும். போய் நம்ம எங்க நம்ம தான் அதை சாப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல உண்மையில அந்த லைன் வந்து 3 வருஷமா ஒரு லைன் வந்து உயிரோடவே இருக்காது சாப்பிடாம. அதுதான் வந்து ஒரு IAS இன்டர்வியூ क्वेश्चन. ஐஏஎஸ் இந்த மாதிரி கேக்குறாங்களா? பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கும்ல, அந்த ரவுண்ட்ல இந்த மாதிரி லாஜிக்கல் क्वेश्चन கேட்பாங்க. பரவாயில்ல. இன்னொரு பெட்டரா நிறைய क्वेश्चन ஞாபகம் வருது, ஆனா டக்குன்னு கேக்குறதுக்கு தான் டக்குன்னு வரல. ஓகே, பிரச்சனை இல்ல, நம்ம சாங் போயிட்டு வந்துருவோம். நான் கேட்டேனே அந்த கேள்விக்கு ஆன்சர் வரல. என்ன क्वेश्चन கேட்டீங்க? கூகுள்னு பேசிட்டு இருந்த உடனே கூகுளோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டேன். கூகுளோட CEO தெரியும். அவரு கிடக்க ரொம்ப நைஸா இருக்கு. இப்போ ஓகேதான், வண்டி போறோம். என்ன பண்றது, எங்க ஆபீஸ்ல நான் வாசல்ல உட்காந்து பேசுற நிலைமை. என் ஆபீஸ் மெயின் ரோட்ல இருக்கிறதுனால பஸ்கள் போயிட்டு வந்துட்டுமா இருக்கு. சரி, ஓகே. TNP. ஓகே. நீங்க நாங்க கொல்லு சென்டர். ஓகே. வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதான் இவ்வளோ அமைதியா இருக்கு அந்த இடம். ஓகே. சோ என்ன கேட்டீங்க? கூகுளோட ஃபவுண்டர் 2 பேரு. அதையும் நம்ம கூகுள்லயே போட்டு பார்த்துட்டேன். லாரி பேஜ் அண்ட் சர்ஜ். கடவுளே, அதையும் நான் கூகுள்ல போட்டு பார்த்துட்டேங்கிற ஆன்சரே எவ்வளவு ஒரு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆன்சர் எப்படியா சொன்னீங்களே, அதுவே போதும். ஒரு சாங் கேட்டு தொடர்ந்து பேசுவோமா? உங்களுக்கு இந்த சுந்தரி சாங்கே போடுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏங்க? சரி, வேணாம், அப்ப வேணாம், வெயிட் பண்ணுங்க. இந்த மதராசி படத்துல இருந்து தங்கப்பூவே சாங் போடுங்க. வாவ், தேங்க் யூ. நானும் அதுல அடிக்ட் ஆயிருக்கேன். அப்பதான் காலையில உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் லிரிக்க. இல்ல, காலையில உட்காந்து அந்த லிரிக்க மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அதான் இப்ப இன்ஸ்டா ஃபீட் ஓபன் பண்ணாலே ஃபுல்லா அதுதான் வருது. ஓகே, சோ அந்த சாங் கேட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன் गाइस. இல்ல இருக்குது வந்து டிஜி சக்தி ப்ரோ இருக்காங்க. we care we share we are on. hi bro. hi. okay, so next யாராவது क्वेश्चन ரெடி பண்ணிட்டீங்களா? ஐஏஎஸ் நீங்க யாராவது क्वेश्चन கேளுங்க. ஓகே, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஈஸியான क्वेश्चन, ஓகேவா? which chemical element is used to in the manufacture of glasses? சோ கிளாஸ் தயாரிப்புக்கு என்ன ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். தெரியுமா? ஆப்ஷன் சொல்லுவா. ஆப்ஷன் சொல்லுங்க. இல்ல, சில்வர், சோடியம், சிலிகான், ஆக்சிஜன். சிலிகான் ஷூரா? ஷூர். ஓகே, சிலிகான் தான். ரைட்டா? எஸ், சிலிகான் ஜஸ்ட் ஒரு மண்ணு தானே, மண்ணுல இருந்து இருக்கிற ரா மெட்டீரியல் மாதிரி தானே சிலிகான் மண்ணா? அது தெரியல, மண்ணில் எப்படி கண்ணாடி செய்வாங்கன்னு தெரியல. அதோட மண்ணுலயும் அதோட மெட்டீரியல் இருக்குன்னு சொல்றேன். சிலிகான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆமா, மூளையிலுமே சொல்லுவாங்க. ஆமா, அதுல இருந்து எடுப்பாங்க. அதுல எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை உருவாக்குவாங்க. So next question, what chemical element is the main component of carbon dioxide? Okay, என்ன what chemical element is the main component of carbon dioxide? CO2 ஓட மெயின் காம்பனன்ட் என்னன்னு சொல்லணும். கார்பனும் ஆக்ஸிஜனும். அதான் கார்பன் ஆக்சைடு. ஓகே, ஆக்ஸிஜன் மெயின் காம்பனன்ட் என்ன சொல்லணும்? கார்பன் ஆக்சைடு இருக்கும்னா அதுல வந்து மெயினா ஒரு பாண்ட் இருக்கும்.
ஆட்டம்ஸா? ஷேரிங் ஷேரிங் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கும். இருங்க, ஆக்சிஜன் இருக்கு ஓகேவா, கார்பன் இருக்கு. ஆனா வந்து அந்த CO2ல எது ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. ஓ அப்படியா? ஓ கார்பன் இல்லனா அப்பனா ரெண்டு இருக்கிற ஆக்சிஜன் தான். ஆமா, ரெண்டுத்துல எது ஆக்சிஜன் தான் அதிகமா ரெண்டு இருக்கும். சோ ரெண்டு இருக்குல்ல, சோ அதுதான் அதிகமா இருக்கும் ஆக்சிஜன். ஓகே, பட் ஆனா வந்து கார்பன் தான் அதிகமா இருக்கா, அதனாலதான் அது கார்பன் தான் அதிகமா இருக்கா? ஆமா, அதனாலதான் வந்து கார்பன். என்னங்க கூகுள் சாமி அப்படிதாங்க சொல்லுது. என்ன புரியல? கூகுள் அப்படிதான் சொல்லுது. என்னங்க இது புதுசா இருக்கு, என்ன புதுசா இருக்குன்னு கூகுள் அப்படிதான் சொல்லுதா? இல்ல நீங்களே பாத்துக்கோங்க. நான் அப்படிதான் யோசிச்சேன், பட் வந்து அது கூகுள் கிட்ட கேட்போம். இல்ல அது வந்து O2னா நம்ம 2 அங்க மென்ஷன் பண்ணிக்கங்காட்டி O2 ஹைன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அதுல வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆமா ஓகே, இல்ல இல்ல, ஆனா 2 ஆட்டம்ஸ் கிடையாது, 2 எலிமெண்ட் இருக்கும். எப்படின்னா இல்ல அந்த பாண்ட் எப்படி இருக்கும்னா சி இருக்கும், ரெண்டு சைட்லயுமே 2 பாண்ட் போட்டு O இருக்கும். அந்த விதத்துல வேணா அதோட மாலிகுலர் எலிமெண்ட்ல கார்பன் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அது எப்படின்னா அதோட கார்பன் இருக்கு வெயிட் அந்த அத பொறுத்து கார்பன் அதிகமா இருக்கலாம். இல்ல அது எப்படி சொல்றாங்கன்னா, கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் சேர்ந்தாதான் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அதுக்கு வந்து ஆக்சிஜன் தானே அதிகமா இருக்கு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்தாலே ஓகே தான். பட் வந்து கார்பன் உருவாகிறதுக்கு வந்து ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறதுக்கு வந்து கார்பன் தான் அதிகமா இருக்கணுமா, அப்படிதான் கூகுள் சொல்லுது. அப்படின்ட்டு கூகுள் சொல்றாப்ல. நல்ல வேலை. ஓகே சரி ஓகே. ரொம்ப ரொம்ப நார்மலான கேள்வி நான் கேக்குறேன். ரொம்ப நார்மலான கேள்வி. தொடர்ச்சியா 3 வருஷம் தூங்கக்கூடிய ஒரு விலங்கு, ஒரு அனிமல், அது ஒரு ஸ்பீசிஸ்னு எடுத்துக்கலாம். 3 வருஷம் தொடர்ந்து தூங்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் என்னன்னா சிங்கம், மண்புழு, ஓகே ரெண்டும் கிடையாது, வேற நத்தை, ஓகே வேற பாம்பு, நெயில். நத்தை, நத்தை தானா? நெயில், நத்தை. யா நெயில். சிங்கம் 3 வருஷம் தலைவன் கூட்டுக்குள்ள போயிட்டானா புரியல. சிங்கலா 3 வருஷம் தூங்கிச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் அது செத்துரும். அந்த அவங்க கேட்ட லாஜிக்கல் கேள்வி மாதிரிதான். தூங்குனுச்சுன்னா அவ்வளவுதான், காட்டை காட்டி தூக்கிட்டு போயிடும். சரி, மனிதனோட ஒரு பிரெயின் அளவு இருக்கும்ல, ஆமா, சிந்தனை, அந்த ஒரு அவனோட சிந்தனைக்கு அப்படியே ஒரு அளவுக்கு சிந்திக்கிற ஒரு விலங்கு எது? மனிதன் போலவே சிந்திக்கிற ஒரு விலங்கு எது? குரங்கு, சிக்மன்சியா? நோ 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 நோ. அறிவு ஆற்றல் அதுக்கு அதிகம் மனிதன் போலவே. ஆப்ஷன் ஆப்ஷன் இல்லையோ? ஆப்ஷன் ஏ பருந்து. பருந்து. ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி டால்பின். ஆப்ஷன் சி புரியல என்ன? ஆப்ஷன் டி சொல்லுங்க. ஆப்ஷன் டி. நான் சியே சொல்ல, அதுக்குள்ள என்ன டி போயிட்டீங்க? டால்பின் சொன்னீங்க, அப்புறம் என்னது? ஆப்ஷன் சரி டால்பின். பருந்து, டால்பின், அப்புறம் அந்த ஒரு அந்த பேர் மறந்துருச்சுங்க, கரடி. நான் வந்து அடுத்த வார்த்தையை மறந்து போயிடுறேன். ஆப்ஷன்ஸ் எனக்கு வரமாட்டுது, ஆன்சர் மட்டும்தான் டக்குன்னு வந்துருது. எப்பவுமே கரெக்டான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து ரொம்ப ஃபிளாஷ்டா வந்துரும். அதுதான் டால்பின். அப்போ ஆன்சர் தெரியாம தான் அடிச்சிருக்கீங்க டால்பின் அப்படின்ட்டு. நீங்க டால்பினுக்கு மேல நீங்க போகவே மாட்டேங்கிறீங்க, அப்பவே தெரிஞ்சிருச்சு. சரி, அப்ப இந்த 2ல தான் ஆப்ஷன் அப்படின்னு. ஓகே ஓகே. குரு 20 கணிக்கான क्वेश्चन வச்சிருக்கீங்களா? நானா? இருங்க, நானும் குரூப் பார்க்கணும். குரூப் நீங்க தான் பார்க்கணுமா? ஓகே, நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். நீங்களே கேளுங்க.
இந்த பலூனு ஆசிட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எந்த ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டை ஃபில் பண்ணுவாங்க? நீங்க என்ன கெமிஸ்ட்ரி புரியல. இல்ல பலூன் என்ன கேள்வி bro? எனக்கு கேட்கல. பலூனு ஆசிட்லாம் இருக்குல்ல, ஏர் பலூன் ஆசிட்லாம் இருக்குல்ல, அதுல வந்து எந்த ஒரு helium. ஃபில் பண்ணுவாங்க? கெமிக்கல் எலமெண்டா? ஆமா, அதுல கெமிக்கல் இருக்கா? கெமிக்கல் எலிமெண்ட்னா ஹீலியம் ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் தெரியாதா? ஓ ஓஹோ, அப்படி ஏறீங்களா நீங்க? அநியாயமா இருக்கியா? சரி. யா, அத ஃபில் பண்றதுக்கு அது வந்து கேஸ்ல தான் வரும் எப்படி பார்த்தாலும். எலமெண்ட் ஓகே, அது ஒரு எலிமெண்ட். Helium. நீங்க வந்து ஆமா ஒரு டேபிள் செட்ல அதுல வந்து இருக்கிறது எல்லாமே எலிமெண்ட் தானே. அதுல பாத்தீங்கன்னா ஆமா. helium இருக்கு. அது பேர் என்ன? பீரியாடிக் டேபிளா? பீரியாடிக் டேபிள். அதுல இருக்க எல்லாமே 118 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப 120க்கும் மேல போயிட்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் மனப்பாடம் வச்சிருக்கேன். எடுத்துட்டீங்களா? நீங்க ஏதாவது நல்ல கேள்வி வச்சிருக்கீங்களா டீம் பாளையங்க சார்? ஓகே, நம்ம பிளானட் சொல்லுவோம். புரியல என்ன? சோலார் சிஸ்டம்ல பிளானட்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து நம்ம எந்த சோலார் சிஸ்டம் எந்த பிளானட்டை வந்து ரெட் பிளானட்னு சொல்லுவோம்? மார்ஸ், செவ்வாய். கரெக்ட். எதை வந்து கோல்டஸ்ட் பிளானட்னு சொல்லுவோம்? கோல்டஸ்ட் பிளானட் ப்ளூட்டோ இருக்கு, பட் யுரேனஸ். ப்ளூட்டோ பிளானட்லயே வராது. அவனையா செய்யறாரு? யுரேனஸ் தான். ஓகே, ஆமா, அவன் தான் இருக்கிறதுல தூரமா இருக்கிறதுனால அவன் ரொம்ப ரொம்ப கோல்டஸ்டா இருக்கும். இருக்கிறதுலயே பக்கத்துல இருக்கிறதுனாலதான் தம்பி அதிகமான நெருப்புல இருக்கிறதுனால ரெட்டா மாறாப்புல. நேத்தி நிலவு சிவப்பா தான் இருந்துச்சான். ஆமா, போய் பாக்குறப்போ மேகம் எல்லாம் மறைச்சிட்டு. அதுதான் செவ்வாய். செவ்வாய் இல்ல, வீனஸ் தான். வெள்ளி தான் வந்து வெள்ளி. ஆமா, அதுல ஒரு ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா, வெள்ளி வந்து புதனோட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். புதன் தான் வந்து சூரியன் கிட்ட இருக்குமே. பட் வந்து புதன் வந்து ஏன் ஆட்டம் இல்ல, யாருக்கா தெரியுமா? தெரியலையே. வெள்ளி தான் அதிகமா ஆட்டா இருக்கும், புதன் வந்து அந்த அளவுக்கு ஆட்டா இருக்காது. ரீசன் என்ன வந்து புதன் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு அட்மாஸ்பியர். ஆமா, ஆனா வெளியில வந்து பயங்கரமான அட்மாஸ்பியர் இருக்கு. அதனால வந்து அது வர வெப்பத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே விடாது. சோ அதுதான் ரீசன். ஓகே, எனி அதர் क्वेश्चंस? எனி அதர் क्वेश्चन? பெண்களை லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்ட அனுமதிக்காத கண்ட்ரி எது? நாடு? ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி யூரோப், ஆப்ஷன் டி யுஎஸ். சவுதி அரேபியா. அப்படியா? அதுக்குள்ளவா கூகுள் போட்டீங்க? இல்ல இந்தியால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம யூடியூப்ல பாக்கும்போது யுஎஸ் இதெல்லாம் வந்து அதுல அங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்க எல்லாம் ஓட்டி தான் பாக்குறோமே. அதனால அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ல அது ஒண்ணுதான் ஆடுவோம் நம்ம மாதிரி இருக்கு. யாருக்குமே இங்க கரெக்டான ஆன்சர் இதுதான் தெரியல. அது நம்ம இங்கிலீஷ்ல படிப்போம்ல, எழுதியிருப்போம் என்னன்னா he was ஒரு filling the blanks மாதிரி, he is writing, I am writing, he is இதான் நல்லா இருக்கு சொல்றப்போ அப்படின்ட்டு அது ஆன்சர் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. கரெக்ட் ஆன்சர்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பாசிபிலிட்டி வந்து அதுவும் கெஸ் பண்றதானே, ஆப்ஷன் வச்சு கெஸ் பண்ணலாம். நிறைய क्वेश्चन வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு கெஸ் பண்ணலாம். ஆமா சரி. சரி, நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். அது நீங்க வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் யோசிக்க வேணாம். ஒரு ப்ளூ கலர் இருக்கிற ஒரு வாட்டர்ல
ஒரு ப்ளூ கலர் இருக்கிற ஒரு வாட்டர்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கிற கல்லை எடுத்து உள்ள போட்டா என்ன ஆகும்? அந்த கல்லு அந்த வாட்டர் என்ன ஆகும்? கல்லு உள்ள போயிடும், வாட்டர் கலங்கும். புரியல. இது என்ன லாஜிக்கலா திங்க் பண்ணணுமா? இது என்ன ஜெனரல் நாலேஜா இல்ல எப்படி லாஜிக்? நீங்க எப்படி வேணாலும் திங்க் பண்ணுங்க, நீங்க எப்படி வேணாலும் திங்க் பண்ணுங்க. வாட்டர் வந்து ப்ளூ கலர் இல்ல, அது Answer கலர்லெஸ் தானே. நான் அதுதான் சொல்றேன். ப்ளூ கலர்ல ஒரு ஏதோ ஒரு உஜாலா ஊத்துன ஒரு தண்ணியில ஒரு கல்லு சிவப்பு கலர்ல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து உள்ள போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? கல்லு உள்ள போயிடும், அது ஏதாவது அவ்வளவுதான். கலர் கொடுக்கும். அது எப்படி கலர் தரும்? புரியல. கல்லு உள்ள போயிடுங்க. நான் தான் சொல்றேன்ல, ஆன்சர் கேட்டா என் மேல கல் எடுத்து அடிப்பீங்க. ஆன்சர் கேட்டா நீங்க என் மேல கல் எடுத்து அடிப்பீங்க. இருங்க ஒரு அது என்ன கலரு? ரெட் கலர்ல இருக்கிற கல்ல வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற வாட்டருக்குள்ள நம்ம போடுறோமா? கல்லு வந்து ஆமா, கீழே அப்படி போயிடும். போட்டா என்ன ஆகும்? கல்லு கீழே போயிடும். இல்ல, கல் ஈரமாயிடும். ஓகே, மதுரை வீரன். அதுக்குதான் நான் சொன்னேன் இந்த ஆன்சர் கட்டி என்ன நீங்க கல்ல அடிப்பீங்க அப்படின்ட்டு. எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி கேள்வி உங்களால கேட்க முடியுமா? இல்ல யோசிக்க தான் முடியுமா? இதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஷோவே இருக்கு, ரிடீல்ஸ்ன்ட்டு. அதுல அதை கேட்டுக்கலாம். இல்ல கடிச்சோட ஒரு ஷோ வச்சு அதுல கேட்டுப்போம், கரெக்டா இருக்கும். ஆமா, அதுல யாருமே இல்ல ப்ரோ, நான் மட்டுமே தனியா பேசிட்டு இருப்பேன் தெரியுமா? இப்பதான் நீங்க எல்லாம் அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ஓகே, அதுல நானே கேட்டு நானே சிரிச்சிட்டு நானே ஆன்சர் பண்ணிப்பேன். ஓகே, நான் ஒரு சந்தோஷமா கேக்குறேன். போகும். ஓகே, பிளானட் பத்தி கேட்டுருக்கீங்களா? சோ நான் அதை பத்தி கேக்குறேன். விச் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் இஸ் நவுன் அஸ் த ப்ளூ பிளானட்? என்னது? என்ன நீங்க blue கேட்ட planet? கேள்வி என் காதலே விழல. ப்ளூ பிளானட் கட்டி ஒண்ணா இருக்கும். அது எர்த் தானே. ரீசன்? நம்ம எர்த் வந்து ஐ மீன் எப்படி சொல்றதாங்க, எர்த் கரெக்ட் தான். ஓகேவா? வாட்டர் தான் நம்மளோட எர்த் Bye. அதிகமா இருக்கு. பாய், நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க, அதான் என் காதுல அது விழ கூட இல்ல. நீங்க ஆன்சரே பேசிட்டு இருக்கீங்க. நம்மளோட நம்ம பிளானட்ல ஆன்சரே சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிளானட்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ப்ளூ கலர் பிளானட் என்ன கேட்டேன், அவங்க வந்து எர்த்னு சொன்னாங்க. ரீசன் என்னன்னா எர்த்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால. அதான் சொன்னேன். ஆமா, ஓஷன் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் தெரியும். சோ 70% ஆஃப் क्वेश्चन. 70 or 71? 71. ஆமா. பாரு, பரவாயில்ல, எல்லாருமே ரொம்ப படிச்சவங்களா இருக்கீங்க. அந்த இடத்துல ஆட் ஒன் அவுட்டா தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு படித்தவர்கள் மத்தியில். ஓகே, ஓகே, இனி இது क्वेश्चन யாருக்காவது? ஓகே, அகைன் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இன் வாட் இயர் டிட் த ஃபர்ஸ்ட் மேன் லேண்ட் ஆன் த மூன்? சோ ஃபர்ஸ்ட் மேன் வந்து மூன்ல லேண்ட் ஆன இயர் என்னன்னு சொல்லணும். ஓகேவா? பேரா? தெரியாது. யாரும் பேர் சொல்லணுமா? இயர் புரியல. ஏஆர் இருக்குமாண்ணா? இல்ல இல்ல, இயர் ஆமா, ஏஆர் ரஹ்மானா? ஆமா ப்ரோ, ஏஆர் ரஹ்மான் தான் எனக்கு தெரிஞ்சு போய் பாட்டு கச்சேரி நடத்துறாருன்னு நினைக்கிறாங்க. இந்த ரஜினி சொல்லுவார்ல, எனக்கு நாகார்ஜுனாவா? அது பார்த்தானே இருக்கு. இது நாகார்ஜுனாவா? இந்த மூளை யாரு தொட்டதுன்னு கேட்டிருந்தா நான் ஆன்சர் தான் பண்ணிருப்பேன். வாவ், ஓகே, மறட்டுங்க. 1961, 1969, 1975, 1983. அவ்வளவுதான். 1975. 1975. ஓகே, தப்புதான். நீங்க குரு பிரதீபா? Yes. 1961, 1969, 1975, 1983. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1961. ஓகே, அவ்வளவு சீக்கிரம் போயிருக்க மாட்டாங்களே. 1969. 1969. யார் ஃபர்ஸ்ட் கால் தெரியுமா உள்ள? நாகார்ஜுனா. நாகார்ஜுனா. நாகார்ஜுனா சொல்றீங்களா? இல்ல, அவர் கால் வைக்கலங்க, கைதாங்க வச்சிருக்காரு, தொட்டிருக்காருங்க அவரு. அந்த நாகார்ஜுனா பாடின பாட்டை அதுலயே போட்டுருங்க.
ஆமா, அதுலயே வந்து அந்த ஆன்சரும் இருக்கு. ஆனா அவருதான் காலை வைக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தவன் நின்று போட்டோ எடுத்தான்லங்க, அவர் யாரா இருக்குங்க? இல்ல, அது எப்படி போட்டோ எடுத்தாங்கன்னா வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த போன ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, சைடுல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. போன ஸ்பேஸ் ஷிப்ல இந்த போட்டோ நம்ம போட்டோ எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ்ல. சோ அதுல வந்து இவங்க தான் இறங்கிருக்காங்கன்ட்டு ரிப்போர்ட்டும் இருக்கும், போட்டோ ப்ரூஃபும் இருக்கும். ஓகே. சோ ஒரு சாங் போயிட்டு கண்டினியூ பண்ணுமா இல்ல முடிச்சிடலாம் ஒரேடியா? என்ன சொல்றீங்க? நான் வந்து பண்ணுங்க. என்ன நீங்க கொஸ்டின் சொல்றீங்களா என்ன? இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்து ஒர்க் கண்டினியூ பண்றேன். ஓகேங்க. சோ உங்களுக்கான ஓகே நான் வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஓகே. சோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயின். சோ அகைன் இந்த மாதிரி நிறைய ஷோல வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஷூர். யா, நன்றி. ஓகே, வணக்கம். சோ முகில ஒரு சாங் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். தாராளமா போலாமே. ஓகே. அவங்க கேட்ட சந்திரனை தொட்டு